வனாந்திரத்தை அல்ல, வனாந்திரத்தோடு வருகிற கர்த்தரை பாருங்கள். அடிக்கடி வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உன்னோடு கூட வருகிறேன். வாட் எவர் த பிளேஸ் இட் மே பி, அது எந்த இடமா இருக்கலாம், அந்த இடத்துல தேவன் உணவுடைய பயணம் செய்கிறார். இந்த உலகத்தின் மக்கள், அதாவது சோழவனத்துல வருவார்கள், ஆனா பாலைவனத்துக்கு வர மாட்டாங்க. அது கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம். They will travel with us. Everything is all right. எல்லாம் சரியா இருக்கும் போது ஜனங்கள் நம்மோடு நடந்து வருவாங்க. ஆனா எல்லாம் தாறுமாறா இருக்கும் போது யாருமே வரமாட்டாங்க. அண்ணன், தம்பி, மனைவி, கணவன், nobody will be there. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பயம், அவர்களை பிடித்துக் கொள்ளும். இல்லை என்பவர்களுடைய வனாந்தரத்தின் ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். மோசே, அடுத்து ஒரு எலியா, அடுத்து ஒரு தாவீது, அடுத்த ஒரு புதிய ஏற்பாட்டிலே இன்னொரு மனிதனை வாசிக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யோவான் ஸ்நானகன், அவருடைய வாழ்க்கை முழுக்கமே வனாந்திரம் தான். அந்நாட்களிலே யோவான் ஸ்நானகன் யூதேயாவின் வனாந்திரத்திலிருந்து வந்தான். அவரும் தேவனால் முன்குறிக்கப்பட்டவர், தாயின் கருவிலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர். யோசித்து பாருங்கள், மேசியாவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிறவர், வரப்போகிற கிறிஸ்துவின் சத்தமாயிருந்தார். ஆனால் அவர் அந்த வார்த்தை சொல்கிறது, யோவான் ஸ்நானகன் யூதேயாவின் வனாந்திரத்துல வந்து, அந்த வார்த்தை சொல்கிறது. அப்ப கூட பாருங்க, அந்த ஊழியத்தை விடல, தேவ சித்தத்தை விடல, தேவ நோக்கத்தை விடல. வசனம், அவன் பிரசங்கம் பண்ணினான். இதை கேட்டுக்கொண்டு நம்புது பிள்ளையே, வனாந்திரம் தான், பட் டோன்ட் கிவ் அப். சோர்ந்து விட வேண்டாம். இன்னைக்கு இந்த வனாந்திரத்துல சூழ்நிலை இடம் வரும், எல்லாருக்கும் வருகிறது, அதனால் உயிர் விளக்கல்ல. ஆனால் அவன் பிரசங்கம் பண்ணினான். அடுத்த ஒரு வார்த்தை தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டதை நிறைவேற்றினான். ஒரு புரிய நினைக்கிறேன், அந்த வனாந்திரத்திலும் அழைப்பு விடவில்லை, அபிஷேகத்தை விடல, நோக்கத்தை விடல, குறிக்கோளை விடல, தேவ சித்தத்தை விடல, தேவ நோக்கத்தை விடல. He fulfilled God's plan. He fulfilled God's promises. தேவனுடைய வாக்கு தத்தங்களையும் திட்டம் நிறைவேற்றினான். என்னை கேட்டுக்கொண்டிருந்தது பிள்ளையே, வனாந்திரம் உன் திட்டத்தை தாறுமாறாக்குகிறதோ, வனாந்திரம் உன் தேவ நோக்கத்தை தடை செய்கிறதோ, வனாந்திரம் உன்னை குழப்புகிறதோ, எல்லாருக்கும் உண்டு. ஒரு திருச்சபையின் போதகனாக நன்றாய் ஆண்டவரை அறிந்தவர்கள் தான், நன்றாய் ஜெபிக்கிறவர்கள், நன்றாய் வேத வாசிக்கிறவர்கள், நன்றாய் ஊழியம் செய்கிறவர்கள். ஆனா ஏதோ ஒன்று, we stop everything. ஆராதனை இல்லை, ஆலயம் இல்லை, ஜெபம் இல்லை, துதி இல்லை, ஒன்றுமே இல்லை.